ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தன் பெயரையே வச்ச முதல் முட்டாள் வந்தான். யாராவது இருப்பாங்க அப்படி? கட்சிக்கு பேர் பாருங்க, டிவிகே. சுயநலத்துக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்ச ஒரு நடிகர். இதுதான் உண்மை. டிவிகே என்ன? நீங்க என்ன செய்வீங்க? டிவிகே என்ன சார்? டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? கிடையாது. சுயநலவாதி. டிவிகே என்ன தெரியுங்களா? டி ஃபார் தளபதி, வி ஃபார் விஜய், கே ஃபார் கட்சி. தளபதி விஜய் கட்சி அந்த பேரையே வச்சிருக்கான். இதுதான் உண்மை. ஆக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தன் பெயரையே வச்ச முதல் முட்டாள் வந்தான். யாராவது இருப்பாங்க அப்படி? கட்சிக்கு பேர் பாருங்க, டிவிகே. எங்க கலைத்துறை சார்ந்தவங்க இல்லைன்னு சொன்ன நடிகனாக நான் மதிப்பேன், என்னைக்குமே மதிப்பேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் நான் மதிக்கவே மாட்டேன். காரணம் இருக்கு, நாங்களாம் பதவி வந்தவங்க. சொல்றேன், மரியாதை என்பது சுத்தமாக தெரியாத ஒரு சுயநல சினிமா போகும்போது முடிஞ்சு போச்சு. அடுத்த தொழிலுக்கு ஒரு அரசியல் நம்மளுக்கு 4 பேர் இருப்பான். போனா கூட்டம் வரும். நான் எங்க போனாலும் கூட்டம் வரும். கூட்டம் வந்தா 41 பேர் சாவான், 50 பேர் சாவான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சிருக்கோம். தவறு. விஜய் 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 அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே 10 வயசு 12 வயசு பையனுக்கு அங்கே போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு அங்கே ஓட்டு, 90 பேர் கிடையாது. இவங்கெல்லாம் ரசிகர்களை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவன் உருப்பட்ட சரித்திரமே உருப்பட மாட்டான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களால் நடிகனாக இருக்கும் பொழுது ரசிகர்கள் கூட்டம். அவர் நடிகரானதுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இணையறாரு. அப்ப தொண்டர்களுடைய கூட்டம். இது ரெண்டுமே இல்லாம நடிக்கும் பொழுதே நல்ல வள்ளல் குணம் சொல்லி மக்களுடைய கூட்டம். ஆக ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம், 3 கூட்டங்களையும் இணைத்துத்தான் புரட்சி தலைவர் ஆட்சி அமைச்சார். இப்ப நடிகர் அப்படி இல்லை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்படித்தான். நடிக்க வரும்போது ரசிகர்கள் கூட்டம், கட்சியில் இருக்கும்போது தொண்டர்கள் கூட்டம், மக்களுடைய பழகுறதுல மக்களுடைய கூட்டம். அதனாலதான் அவங்களும் ஆட்சி அமைச்சாங்க. வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி எந்த காலத்திலும் எவனுமே அரசியல் நுழையவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பான். விஜய் கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் கூட்டுனா அதை பார்க்க போற கூட்டம் தாங்க, ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு பூரா எங்க பார்த்தாலும் தெரியும், காசை கொடுத்துட்டு விளம்பரம் இந்த திமுகவும் இந்த விஜய் கட்சிக்காரன் பண்ற விளம்பரம் இருக்க தாங்க முடியல. விளம்பரத்தால் ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவனாக இருந்து ஒரு நாட்டை கண்டிப்பா ஆள முடியாது. ஆனா விளம்பரமே இல்லாம எங்க திரும்பினாலும் இவர் விருதாயா அப்படின்னு பேர் எடுத்தவங்க புரட்சி தலைவர் அம்மா. அதே பாணியில அதே வரிசையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண விவசாயியா இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்று வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் முதலமைச்சராகவே பார்த்துட்டு அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான்.